சந்தோஷம். வீழ்வதும் எழுவதும் வாழ்க்கையில் போராட்டம் தான், தவறில்லை. சமீபத்தில் நிகழ்வுகள் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலைக்கிடம். வால்பாறையில் நடந்த விபத்தும், திருச்சியில் நடந்த படகு விபத்தும், தினசரி நடக்கின்ற அந்த கவலைகளும், சந்தோஷம் தொடங்கும் நேரத்தில் கவலைகள் சூழ்ந்து அமுத்தி விடும்போது அந்த வாழ்க்கையில் எழுந்து நின்று மீண்டு வருவது என்பது சந்தேகக்குரியதுதான். இது மதியா, விதியா, சதியா என்று தெரியல. விதிவிட்ட வழியா, இல்லை மதி இல்லாமல் நம்ம வீழ்ந்திருக்கிறோமா, இல்லை சதியின் வலையில் சிக்கி நம் சந்தோஷங்களை சீரழிக்கிறோமா என்பது தெரியாமல் தான் இந்த வாழ்க்கை நகர்கிறது. ஒவ்வொரு கணமும் நமக்கு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வெற்றி என்பது தோல்வியிலும், தோல்வி என்றும் வெற்றியிலும், சந்தோஷம், மகிழ்ச்சி, கவலையிலும் நம்மளை திணித்துக் கொண்டே இருக்கிறது. இதை தாண்டி இந்த மனித மனம் ஏன் சந்தோஷத்தில் திளைக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புவது நாம் அன்றாட செயல்களில் நிதானத்தை கடைபிடிப்பது. மகிழ்ச்சி, சந்தோஷம் மனிதனுக்கு தேவை. அதன் அடிப்படையில் சூழ்நிலையை பொறுத்து நம் நகர்ந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் எல்லையற்ற இன்பம் நகர்கிறது. நமக்கு பின்னால் இருக்கின்ற அந்த சன்னதிகள் திறப்பட வர வேண்டும் என்றால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இதனுடைய தாக்கம் அவர்களை மீண்டும் உந்து சக்தியாக மேலே கொண்டு வருவான் என்பது கவலைதான். ஏனென்றால் அதை பற்றியே நம்ம ஒரு சிந்தனை வரும்போது அதிலிருந்து மீண்டு அதில் சிறப்பாக வரக்கூடிய ஒரு வழித்தடம் இருக்குது என்றால் சிந்தித்துதான் பார்க்க வேண்டும். பணம், பதவி, புகழ், பங்களா எவ்வளவு இருந்தாலும் இந்த கவலைகளுக்குள் இந்த வாழ்க்கை திணித்து விட்டால் அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவது என்பது கவலைக்கிடமாக மாறிவிடுகிறது மனிதனுக்கு. எனவே சிந்தித்து செயல்படுத்தி நிதானத்தோடு ஒரு வழிபாடு செய்ய வேண்டும். இதற்கு எல்லா வல்ல இறை நம்பிக்கையோடு தான் இந்த வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். எந்த செயல் தொடங்கினாலும் இறை நம்பிக்கையோடு நகர்த்துங்கள். நடப்பதெல்லாம் நம் கையில் எதுவும் இல்லை. ஆனால் நம் கையில் இருப்பது நம்முடைய நிதானம், நம்முடைய அந்த நேர்மையான பாதை, அதுக்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதை நிதானமாக கடைபிடித்து சந்தோஷத்தில் தெளிக்காமல் அதை சார்ந்து நம்மை ஈர்க்க வைக்க வேண்டும் என்பதுதான் இது. இந்த பிரபஞ்சத்தில் எது வேண்டும் எப்படி வேணும் நடக்கலாம். ஆனால் அது உண்மையான தன்மையோடு பின்னர் வரும் சன்னதிகளுக்கு எந்த கவலை இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய அற்புதமான தருணங்களை இந்த மனிதம் மனம் ஏற்றுக்க வேண்டும். இதற்கு எல்லோரும் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். கஷ்டங்கள் வருவதும் உண்மை, மகிழ்ச்சி வருவதும் உண்மை. அதை தாண்டி மிக சோகத்தில் ஆளக்கூடிய சில நிகழ்வுகள் ஏன் நிகழ்கிறது என்று இந்த தெரியவில்லை. இந்த இயற்கை சீற்றத்தில் இதுவும் ஒரு பேரழிவா என்பது புரியவில்லை. ஆனால் இந்த புரிந்துதான் வாழ்க்கை பாதையை நகர்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைநம்பிக்கையோ அந்த இறைவனை கடவுளை வேண்டிக் கொண்டு சங்கடமான சூழ்நிலையில் சாகிக்காமல் சின்ன இளம் வயதில் நிறைய மரணங்களை பார்க்கின்றோம். அது ஏன் நிகழ்கிறது, எதன காரணம் என்று தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மனித மனம் ஆத்மாத்மான சிந்தனையும் நம்பிக்கையும் தூய எண்ணங்களும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டும். தினந்தோறும் காலையில் பிரபஞ்ச ஆற்றலோடு நம்மை வணங்கி அந்த பிரபஞ்சத்தோடு நம் பயணம் தொடங்க வேண்டும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் நம்மை இயக்குகின்றன. இந்த பஞ்சபூதங்கள் என்ற கூடிய அற்புதமான தருணங்கள் இல்லை என்றால் இந்த மனிதன் இந்த வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக தான் நகரும். எனவே இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம வாழ்க்கையை தொடங்க எல்லா வல்ல இறையர்களை வேண்டி நாள்தோறும் எதிர்காலமும் சிறப்பாக இருக்க வேண்டும், அமைதி நில வேண்டும் என்று கூறி வாழ்க்கையை தினந்தோறும் பிரார்த்தனை செய்து மகிழ்ச்சியாக நகர்த்துவோம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.